ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? நாங்கள் ஊருக்கு வந்துக்கிறோம் ஓட்டு போட. வந்த இடத்துல முருங்கீரை கிடச்சிச்சு. முருங்கை பொடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? 3 ஸ்பூனு துவரம்பருப்பு வறுத்துக்கிறோம் ஸ்லோ தீயில். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, தனியா சீடு கிடைக்கல எங்களுக்கு, அதனால் தனியா பவுட்ரு கொஞ்சம் வச்சுக்கிறேன். மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூனு, 10 மிளகா, பூண்டு, கொஞ்சமாக புளி. நெக்ஸ்ட்டு இது முருங்கீரை நல்லா கழுவிட்டு மேலே நிழலில் ஒந்தி எடுத்துக்கிறோம். நல்லா காஞ்சிட்டுருக்குது. லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, முருங்கை பொடி ரெடி. எங்களுக்கு பெங்களூரில் நாங்கள் இருக்கிற சைடு அவ்வளோ ஜாஸ்தி கிடைக்கிறதில்ல. எப்போனா ஊருக்கு வந்தால் ரெடி பண்ணின்னு போயிடுவோம் நாங்கள். இது நம்ம அப்புறம் இப்போ தேவைப்படும் போது சால்ட் உப்பு போட்டு கல் உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி விட்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. அதனால் கல் உப்பு போட்டு அரைக்கிறதில்ல. சால்ட் உப்பு நான் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிட்றோம். ஒன்றா ஒருத்தில் 3 மாதம் கூட வெளியே வச்சுருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். சாதத்தில் பேசி சாப்பிட்டுக்கலாம், இல்லை தோசை மேலே தூவிக்கலாம், எப்படியோ ஒன்று. ஆக மொத்தம் நம்ம முருங்கைக்கீரை உள்ள வயிற்றுக்குள்ளே போனோம் இல்லைங்களா, அதுக்கு பாய்.